இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லிஸ்ட்டை வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ அதுக்கு உண்டான கோடிங் நம்ம பண்ணணும். ஸோ லிஸ்ட் வியூ வேணுன்றதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு கிரிட் வியூ போடுறோம். ஸோ கிரிட் வியூ எப்படி பண்ணுறோம்? டேட்டாவில் கிரிட் வியூ இருக்குது. கிரிட் வியூ லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ டிசைன் மோடுக்கு வந்துட்டு எடிட் காலம்ஸ், ஆட்டோ ஜென்ரேட் வேண்டாம். ரெண்டு பவுண்ட் ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வந்து ஸ்டேட் நேம், தென் ரெண்டாவது ஃபீல்டு வந்து பாப்புலேஷன் இன் லேக்ஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்டேட் நேம்னுடைய டேட்டா ஃபீல்டு நேம் வந்து ஸ்டேட் நேம். பாப்புலேஷன் இன் லேக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னு இருக்குது. இங்கே என்ன கொடுக்கலான்னா 0. எனக்கு 4 டிஜிட் வரைக்கும் டெசிமலில் வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். தென் ஹெடர் ஸ்டைல் பாப்புலேஷன் இன் லேக்ஸ் வந்து ரைட் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைட் நேம் எடுத்துட்டோம்னா அதுக்கும் ஹெடர் ஸ்டைலில் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட். ஓகே, அது லெஃப்ட் சைட்லேயே இருக்கட்டும். ஸோ இதனுடைய ஐட்டம் ஸ்டைல் எடுத்துக்கிட்டு அதுலேயும் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டை வந்து ரைட் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன். 2 காலம். ஸோ சைட் நேம்னுடைய ஹெடரில் மட்டும் நான் விட்த்து ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். நான் ஒரு 200 ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். பாப்புலேஷனுக்கு ஒரு 100 போட்டுக்கிறேன். பாப்புலேஷன் ஒரு 150 போட்டுக்கலாமே. ஓகே, ரைட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதுக்கு வந்து நம்ம டேட்டாவை பைண்ட் பண்ணணும். ஸோ பைண்ட் பண்ணுறதுக்கு கோடிங்க்கு வரும். ஸோ எப்போ பைண்ட் பண்ணணும்? இஃப் நாட் இஸ் போஸ்ட் பேக்காக இருந்தால் மட்டும்தான் பைண்ட் பண்ணும். லோட் டேட்டா. ஓகே, void load data. CLS state using பண்ணோம். O equals new CLS state, then data table dt equals O dot list. list எடுத்துக்கிறோம். then இப்போதைக்கு gv list dot data source equals dt gv list dot data bind. ஓகே, அதுக்கப்புறம் O equals null, dt equals null. ஸோ ரெண்டையும் நல்லிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ control dot using system data. ஸோ இது ரன் ஆணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து லிஸ்ட் வியூ வரணும். வருதான்னு பார்க்கலாம். ஓகே, லிஸ்ட் வியூ வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா மல்டி வியூவில் இனிஷியலாக என்ன பேஜ் வந்து வரணுன்றத நம்ம கொடுக்கணும். ஆக்டிவ் வியூ இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் 0. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா லிஸ்ட் வியூ வந்து 0. அதை நான் வந்து ஆக்டிவ் பண்ணணும். ரைட், பாருங்கள், நான் ஃபார்மேட்டிங் நான் அங்கே அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஃபார்மேட்டிங் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பேஜிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு 5 பேஜ் லென்த்துக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிசைன் மோடில் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அலோவ் பேஜிங் ட்ரூ கொடுக்குறேன். பேஜ் சைஸ் வந்து ஒரு 5 கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஈவெண்ட்டில் போயிட்டு பேஜ் இண்டெக்ஸ் சேஞ்சிங் இந்த இடத்துல போயிட்டு gv list dot page index equals e dot new page index, then load data.
ஸோ நியூ இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு லோட் டேட்டா பண்ணணும். அதுக்காக இது பண்ணிக்கிட்டோம், ரன் பண்ணுறோம். ஓகே, ஸோ பேஜிங் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணோம் பாருங்கள், ஒரு லிஸ்ட் வியூ போட்டோம், எடிட்டில் போயிட்டு அதனுடைய காலம் டீட்டெயில்ஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு தென் அலோவ் பேஜிங் ட்ரூ கொடுத்தோம். இதனுடைய அலோவ் பேஜிங்கில் போயிட்டு ட்ரூ கொடுத்துட்டு பேஜ் சைஸில் வந்து 5ன்னு ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு தென் ஈவெண்ட் வந்து பேஜ் இண்டெக்ஸ் சேஞ்சிங் ஈவெண்ட்டில் போயிட்டு நான் கோடிங் எழுதியிருக்கேன். என்ன கோடிங் எழுதியிருக்கேன்? பேஜ் இண்டெக்ஸ் ஜிவி லிஸ்ட் டாட் பேஜ் இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் இ டாட் நியூ பேஜ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ லிஸ்ட் வியூ கொண்டு வந்துட்டோம், பேஜிங் கொண்டு வந்துட்டோம்.